வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இருளும் ஒளியும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திரு கார்த்திகைக்கு இன்னமும் 4 நாட்கள் இருக்கின்றன. ஆனால் தெருவில் எல்லா வீடுகளிலும் இப்போதே விளக்குகள் வரிசையாக அணிவகுத்தன. வெடி வெடித்து மத்தாப்பு கொளுத்தி தெருவெல்லாம் காகித குப்பையாக்கி வைத்திருந்தார்கள் எங்கள் தெரு குழந்தைகள். என்ன வேடிக்கை பார்க்குறீங்களா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் என் மனைவி லட்சுமி. எத்தனை வித மத்தாப்புக்கள், வான வேடிக்கையே நடக்கிறது இங்கே. நீ இதை பார்க்காமல் எங்கேயோ உள்ளேயே அடைந்து கிடக்கிறாயே என்றேன் நான் திரும்பாமல். நரேந்திர கடிதாசு போட்டானா என்று கேட்டாள் லட்சுமி. நீ ஏதாவது இச்சினியோ? இப்பத்தான் அவனை பற்றி நினைத்தேன். நீயும் அவனையே சொல்கிறாய். இதற்கு இச்சினி எதற்கு? கார்த்திகை நெருங்கிவிட்டது. பல கார்த்திகைகள் கழிந்து விட்டன. ஆனால் எனக்கு நரேந்துவின் நினைவு போகிறதே இல்லை. எத்தனை வருஷமானால் என்ன? தெருவிலே மின் விளக்குகள் எரியத் தொடங்கிவிட்டன. லட்சுமி எழுந்து உள்ளே போய்விட்டாள். ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதுவும் எத்தனை வருடங்களுக்கு முன்போ நடந்தது. எனக்கு பாகுபாடே தெரியாது என்று அவள் அடித்து கூறிவிட்டாள். நரேந்திரநாத் சட்டர்ஜியிடம் அவளுக்கு இருந்த அன்பு அத்தகையது. அமுதூட்டிய அன்னைக்குத்தான் மக்களிடம் அதிக உரிமை இருக்கிறது. நான் வடக்கே ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்த சமயம் அது. எந்த நிறுவனம், எந்த ஊர் என்பதையெல்லாம் நான் விவரிக்கப் போவதில்லை. பழைய குப்பையை கிளறுவதில் யாருக்கும் லாபம் இல்லை. ஒரு பெரிய அலுவலகம், பல வருஷங்களாக பல பேர்கள் வேலை செய்து சம்பளம் பெற்று வாழ்ந்து வந்த இடம். நிறுவனத்தில் என்ன கையிருப்பு, எந்த விகிதத்தில் செலவு என்பதெல்லாம் ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். அந்த ஊழல்களை எல்லாம் ஆராய்ந்து கணக்குகளை சரி செய்து ஒழுங்குபடுத்துவதற்காக என்னை நியமித்தனர். எனக்கு உதவிக்காக ஒரு சிறு அலுவலகம் அமைக்கப்பட்டது. சில குமாஸ்தாக்களை நியமித்தார்கள். முக்கியமாக 3 பேர்களை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய அந்தரங்க செயலாளர்களாக வைத்திருந்தேன். அக்ஷயகுமார் என்பவர் தெலுங்கர், நரேந்திரநாத் சட்டர்ஜி என்பவர் வங்காளி, வாசுதேவன் என்பவர் தமிழர். வேலையின் சௌகரியத்துக்காக அவர்கள் மூவரையும் என் வீட்டின் தெரு தாழ்வாரத்தில் உள்ள ஒரு அறையில் இருக்கும்படி சொன்னேன். நரேந்தர் தயங்கினான். தாதாஜி, நான் எவ்வளவு சீக்கிரம் வேண்டுமானாலும் வருகிறேன். அங்கே என் விடுதியிலேயே இருக்கிறேனே என்றான். மற்ற 2 பேர்கள் இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன ஆட்சேபனை என்று நான் அடித்து கூறவும் அவன் சம்மதித்தான். எல்லோரும் விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவோம். ஸ்நான பானங்களை முடித்து கொண்டு அலுவலகத்துக்கு போய் விடுவோம். 8 மணிக்கு காலை ஆகாரம், மதியத்துக்கு உணவு, மீண்டும் மாலை 4 மணிக்கு சிற்றுண்டி, இரவு 7 மணிக்கு சாப்பாடு. இப்படி அவ்வப்போது என் மனைவி செய்து அனுப்புவாள். இப்படியே 10 மாதங்கள் செய்தோம். கார்த்திகைக்குள் எல்லா கணக்குகளையும் அறவே முடித்துவிட வேண்டும் என்று உத்தேசித்திருந்தோம். மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருந்தது. எனக்கும் இந்த வேலையை முடித்துவிட்டு எப்பொழுது நம் நாட்டுக்கும் நம் குழந்தைகளிடமும் போவோம் என்ற துடிப்பாக இருந்தது. கார்த்திகை பண்டிகை என் குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருந்தேன். எப்படி வேலை செய்தாலும் பண்டிகைக்கு ஊருக்கு போக முடியாது. கணக்குகளையாவது முடித்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று யோசித்து பையன்களை உசிப்பிவிட்டு வேலை வாங்கி கொண்டிருந்தேன். அவர்களும் என்னுடன் உயிரை கொடுத்து வேலை செய்து வந்தார்கள். வேலையிலும் வீட்டிலும் ஒரே குடும்பம் போல நாங்கள் வாழ்ந்து வந்தோம். நல்ல பிள்ளைகள் எங்களுடன் ஒன்றுவிட்டனர். என் மனைவியும் அவர்களை அயல் வீட்டு பிள்ளைகள் என்ற நினைப்பே இல்லாமல் நடத்தினாள். அக்ஷயகுமாருக்கு எல்லோரிடமும் சலுகைதான். வாசுதேவன் மாமியிடம் மிகவும் சகஜமாக அடுப்படியில் வேலை செய்வான். என் எதிரே உட்காரக்கூட மாட்டான். மரியாதையாக நடந்து கொள்வான். நரேன் யாரிடமும் நெருங்க மாட்டான். எல்லோரும் இருக்கும் இடத்தில் அவன் இருப்பானே அன்றி ஒரு பேச்சு கூட பேச மாட்டான். அழகாக நடந்தது எங்கள் குடும்பம். அதைவிட அமைதியாக நடந்த அலுவல்கள் அன்று ஒரு நாள் வரை. குமாஸ்தாக்கள் தத்தம் வேலைகளை செய்வார்கள். அவர்களை மேற்பார்வை பார்த்து கணக்குகளை தயார் செய்து கூட்டி பெருக்கி சீர் செய்து என்னிடம் காட்டுவார்கள். நான் சீர்தூக்கி ஆராய்ந்து முடிவு காண்பேன். அவர்களும் பல முறைகளால் கணக்கெடுத்து வருவார்கள். அதற்கு உரைக்கல்லாக என்னிடம் குறிப்பு எண் இருக்கும். அவர்கள் அறியாமல் நான் ஒரு முறை டால்டன் இயந்திரத்தின் உதவியுடன் குறிப்பு எடுத்து வைப்பேன். ஒப்பு நோக்கி சரி பார்த்து அன்றைய கணக்கை முடிப்பேன். இதுவரை அதிலாவகமாக செய்து கொண்டிருந்த இந்த வேலை அன்று ஓர் ஆட்டம் கண்டுவிட்டது.
நரேந்திரனின் வேலையை சரிபார்த்து கொண்டிருந்தேன். குறுக்கு வரிசையையும் நேர் வரிசையையும் கூட்டிக் கொண்டே வரும்போது ஓர் இடத்தில் கணக்கு உதைத்தது. கீழே அவன் கூட்டி போட்டிருந்த எண் என்னவோ என் கை குறிப்புடன் ஒத்திருந்தது. கணக்கை பார்க்கும்போது ஒத்து வரவில்லை. நான் பொறுமையாக மீண்டும் சோதித்தேன். நரேந்திரனையே நோக்க சொன்னேன். அவன் சரியாக இருப்பதாக கூறினான். நிதானமாக பார் என்றேன். மீண்டும் கொஞ்ச நேரம் குனிந்து என்னவோ பார்வையை செலுத்திவிட்டு சரியாக இருப்பதாகவே கூறினான். 3 பிள்ளைகளுக்குள் நரேந்திரன் தான் நிதானமுடையவன், பொறுப்பு உணர்ச்சியோடு இருப்பவன் என்று அவன் பால் நான் தனியான மதிப்பு வைத்திருந்தேன். கணக்கிலும் கெட்டிக்காரன் அவன். இப்பொழுது பிடிவாதமாக நான் 2 முறை எச்சரித்தும் தன் பிடியை தளர்த்தாமல் சொல்கிறானே. என் உள்ளத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. பார்த்தால் பூனை மாதிரி இருக்கிறான். கடைசி நாள் வரை காத்திருந்தானா இந்த மோசடி செய்ய? கூட்டி வராத ஓர் எண் வந்ததாக அவன் எப்படி எழுத முடியும்? என் கை குறிப்பை பார்த்துத்தானே இருக்க வேண்டும். எப்படி பார்த்திருப்பான்? நான் வைத்திருப்பது யாருக்குமே தெரியாது என்றுதானே நினைத்திருந்தேன். எப்படியோ கண்டு கொண்டு அதற்கு சரி கட்டி விட்டானே. இது போல பொய் கணக்குகளை எழுதி எழுதித்தானே இந்த கம்பெனிக்கு இப்படி ஊழல் நிலை வந்தது. இதை நீக்குவதற்காக என்னை நியமித்த பிறகும் என் கண்காணிப்பில் கூட மண்ணை தூவிவிட்டு ஒருவன் கணக்கில் ஜாலம் காட்டுவதா? பணத்தை வைத்து விளையாடுவதா? பணம் மட்டுமா? என் மானம் மரியாதையை கூட அல்லவா விளையாடி விட்டான். நான் முழு நம்பிக்கையோடு அவனிடமே விட்டிருந்தால் என் கதை என்ன? சங்கோஜி என்று நினைத்தோமே, நய வஞ்சகனோ? ஒரு தினசாக என் மனசை அமைதியாக்கி கொண்டு நரேந்திரனை அழைத்தேன். நான் அவனிடம் முழு நம்பிக்கை வைத்திருக்க அவன் என்னை துரோகம் செய்துவிட்டான் என்று நினைக்க நினைக்க என் ரத்தம் கொதித்தது. ஆயினும் சினத்தை சிறிதும் வெளிக்காட்டாமல் அடக்கி கொண்டு மெதுவாக மூவரையும் அழைத்தேன். நரேந்திரா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நேர்மை என்பது கையிலே பணம் எடுக்கும் போதுதான் என்றில்லை, எழுதும் போதும் அது இருக்க வேண்டாமா என்றேன். என்ன சார் சொல்கிறீர்கள் என்று அவன் புரியாமல் கேட்டான். கை தேர்ந்தவன் போலும் வேஷம் நன்றாக போடுகிறான் என்று ஓடியது என் மனம். கணக்கை சரி கட்டலாமா? கூட்டல் சரியாக வரவில்லை என்று என்னிடம் சொல்லக்கூடாதோ? நான் உதவி செய்ய மாட்டேனா? கணக்கு சரி கட்டுவதா என்று குழறினான் அவன். பசப்பாதே அப்பா, அந்த மொத்தம் உனக்கு எப்படி தெரிந்தது? சொல்லிவிடு. எந்த மொத்தம்? எனக்கு கோபம் ஏற ஏற பேச்சில் அமைதி வந்துவிடும். என் குரல் தாழும். என்னிடம் மதிப்பு குறிப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாய். அதற்கு சரியாக நீ கணக்கு எழுதிவிட்டாய், அப்படித்தானே? நான் உண்மை எங்கே இருக்கிறது நரேந்திரநாத் சட்டர்ஜி என்றேன். அவனை நான் முட்டாள், துரோகி, மகா பாவி, நய வஞ்சகன் என்று திட்டி இருந்தால் கூட அவன் பொறுத்திருப்பான். நான் அவனை வெகு மரியாதையோடு அந்நியனை பேசுவது போல முழு பெயர் வைத்து சம்பிரதாயமாக அழைக்கவும் அவன் அசந்து விட்டான். குழந்தை போல கோவென்று அழுது விட்டான். அவன் அழவும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகிவிட்டது. என் கைப்பை அடக்கி கொண்டு வீடு கிளம்பி விட்டேன். நரேந்திரன் கல்லால் சமைத்த சிலை போல அமர்ந்திருந்தான். மற்ற இருவரும் தர்ம சங்கடமான நிலையில் என்னையும் பார்க்க முடியாமல் அவனையும் தேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்தனர். அந்த வட்டாரத்திலேயே எங்கள் குடும்பம் பார்ப்போரின் மதிப்பை பெற்றிருந்தது. இன்று அங்கே ஒரு பூசல் என்று பறைசாற்ற யாவர்க்கும் சங்கடமாக இருந்தது. இரவு வெகுநேரம் ஆகியும் அவர்கள் மூவரும் வரவில்லை. நான் மிக சுருக்கமாக ஆகாரத்தை முடித்து கொண்டு படுத்து விட்டேன். என் மனைவி மட்டும் வாசல் தாழ்வாரத்தில் அமர்ந்து அவர்களை வழி நோக்கி கொண்டிருந்தாள். உள்ளே வரமாட்டாய் நீ? அந்த தடியன்கள் எங்காவது கொட்டி கொண்டிருப்பான்கள் என்று ஒரு முறை கூப்பிட்டேன். அவள் வரவில்லை. கோபிக்கிறதானால் சாப்பிட்ட பிறகு கோபிக்கலாமே, நரேந்திரவுக்கு பிடிக்குமே என்று ரசமலாய் செய்து வைத்திருந்தேன். அவள் முணுமுணுத்தது கேட்டது. நான் பேசவே இல்லை. இருட்டு அடர்ந்து படிந்து கொண்டே வந்தது. எனக்கும் உறக்கம் வரவில்லை. அவளாவது உள்ளே வந்து படுத்திருந்தால் நான் தூங்கி இருப்பேனோ? அவளும் அங்கேயே இருட்டில் உட்கார்ந்திருந்தாள். 10 மணிக்கு மூவரும் வந்தார்கள். நரேந்திரு, ஏன் இவ்வளவு நேரம் என்று பரிவுடன் விசாரித்தாள் என் மனைவி. அவள் கேள்விக்கு யாருமே பதில் சொல்லவில்லை. அவள் அவர்களை சாப்பாட்டிற்கு அழைத்தாள். முதலில் அவர்கள் மறுத்தார்கள் போலும். பிறகு எல்லோரும் உணவு அருந்தி இருக்க வேண்டும். அவரவர் இடங்களில் படுக்கையை தட்டி போடுவது கேட்டது. என் மனைவி சமையல் அறையை மூடி கதவுக்கு சங்கிலி போடுவது தெரிந்தது. அதன் பிறகு நானும் உறங்கிவிட்டேன். அடுத்த நாள் விடியற்காலையில் நான் பல் துலக்கிவிட்டு வழக்கம் போல குளியலையும் முடித்து கொண்டு முன் பக்கம் வந்தேன். 3 பேரும் இலை முன் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள்.
முன்னாள் இரவோடு இறுதி கணக்கு முடிந்துவிட்டது. இனி 5 மணிக்கே எழுந்து அலுவலுக்கு போக வேண்டிய அவசியமின்மையை எடுத்து காட்டுவது போல அமர்ந்திருந்தனர். என் மனம் இன்னும் அமைதி பெறவில்லை. சீக்கிரமே பூஜையை முடித்து கொண்டு கூடத்துக்கு வந்தேன். அப்பொழுதும் இலைகள் காலியாகவே இருந்தன. மூவரும் அமர்ந்திருந்தனர். மௌனமாக நான் எனக்கென்று இருந்த இருக்கையில் அமர்ந்தேன். நான் இட்லியை பிட்டு சாப்பிட்டு கொண்டே அவர்களை ஓரக்கண்ணால் கவனித்தேன். அவர்களும் என்னவோ ஒப்புக்கு இலையில் இருந்தார்களே தவிர ஒரு கவனம் கூட, ஒரு கவளம் கூட சாப்பிடவில்லை. ஏன் இப்படி எல்லாரும் உபவாசம் இருக்கிறீங்க? வாசு, நீதான மாவு ஆட்டின, உனக்கு கூடவா இட்லி பிடிக்கல என்று என் மனைவி கேட்டாள். நான் தலை நிமிரவில்லை. ஆனால் என் செவிகள் இரண்டும் கூர்மையாக காத்திருந்தன. ஒருவரும் பதிலே சொல்லவில்லை. என்னவோ போங்கள், நேற்றோடு கணக்கு வேலை முடிந்து போயிற்று. இன்னைக்காவது நிம்மதியாக பலகாரம் சாப்பிடுவீங்கன்னு ஆசையா விதவிதமா சட்னி அரைச்சனே. என்ன சொல்லு, உங்களுக்கு மூட்டை கட்டி அனுப்பணும், அது ஆறி ஊசி போன பிறகு சாப்பிடணும் என்று என் மனைவி தமிழிலும் ஹிந்தியிலும் மாற்றி மாற்றி முணுமுணுத்தாள். அட்சயகுமார் தான் சிரிக்க முயன்றான். அதுவும் பரிதாபமாக இருந்தது. எங்கள் தோழமை திரிந்து விட்டதை லட்சுமி அறிய மாட்டாள். அதனால் வீட்டில் இன்னமும் சங்கடம் அதிகரித்தது. நரேந்திரனிடம் எனக்கிருந்த நம்பிக்கை தகர்ந்தது அறியப்பட்டதும் என் உள்ளே 1000 பிரச்சனைகள். நாளை எவ்வாறு நடப்பது என்று மேற்கொண்டு யோசனை செய்த வண்ணம் இருந்தேன். தண்டிக்கப் போகிறேன் அவனை என் நிழலில் வைத்திருப்பது உசிதமல்ல. அதை சொல்வது எப்படி என்று தவித்தேன். நான் ஒரு விதமாக தீர்மானம் செய்து கொண்டேன். கம்பெனிக்காரர்களுக்கு எழுதுவதற்கு முன் நானே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். என் மனைவியை அழைத்து அவர்கள் இனிமேல் அவரவர் விடுதிக்கு போகலாம் என்று சொல்லிவிடு என்றேன். என் வாயால் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கீழ்தான் அவர்கள் வேலைக்காரர்கள். எனக்கு பிள்ளைகள் மாதிரி தாட்சண்யம் இல்லாமல் பேச முடியாது என்றாள் லட்சுமி. பெரிய விஷயம் லட்சுமி, உனக்கு விவரிக்க இது தருணம் இல்லை. தாட்சண்யமாவது மண்ணாவது இந்த காலத்தில் துரத்திவிடு என்றேன். எத்தனை தடவை நினைத்தாலும் என் மனம் ஆறவில்லை. நாம் குழந்தை போல் நினைத்தவனா இப்படி துணிந்து விட்டான்? வண்ணானுக்கு துணி கொண்டு போட அவன் முன் வந்ததே இந்த உத்தேசத்தில்தானா? எப்போதாவது சட்டை பையில் வைத்து விட்டேனோ? இந்த வழக்கத்தை கவனித்துத்தான் அவனும் இந்த வண்ணான் நாடகத்தையே ஏற்படுத்தி கொண்டு விட்டானோ? நான் ஒருவனை தேர்ந்தெடுத்தால் அவன் மணியாக திகழ்வானே அன்றே எப்பொழுதும் என் மதிப்பீடு பாழானதில்லையே. நரேந்திரனை நம் வீட்டு பிள்ளை போல நினைத்தேனே. 3 பேர்களில் அவன் அல்லவா ரத்தினம் என்று தேர்ந்தெடுத்தேன். எனக்கு வீட்டில் இருக்கவும் பிடிக்கவில்லை. என் மனைவியை இந்த 3 பிள்ளைகள் துணையில் விட்டுவிட்டு செல்லக்கூட நம்பிக்கை குறைந்து விட்டது. நேர்ந்த தவறு சரி கட்ட முடியாததல்ல. நரேன் வந்து தன் தப்பை ஒப்புக்கொண்டால் அவனை மன்னித்துவிட்டு பிழையை வெளியே காட்டாமல் இருந்து விடுவது என்றிருந்தேன். ஆனால் அந்த பயல் கொஞ்சம் கூட வருந்தினதாக தெரியவில்லையே. நான் அல்லவோ செய்யக்கூடாததை செய்து விட்டது போல நடந்து கொள்கிறான். கார்த்திகைக்காக அன்று வீட்டில் மா கோலம் மிளர்ந்தது. மாவிலை தோரணம் வா வா என்று அழைத்தது. லட்சுமி தெருவில் அகல் விளக்குக்காரியிடம் பேரம் பேசி கொண்டிருந்தாள். அவள் 6, 12, 18 என்று எண்ணினாலே தவிர என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. நான் உள்ளே போய் சட்டையை கழற்றி கொண்டிருந்தேன். திடீரென்று அட்சயகுமார் ஓடி வந்தான். எப்பொழுதும் பார்க்கும் மரியாதை கூட பார்க்கவில்லை. தாதாஜி தாதாஜி என்று என் முகத்தருகில் வந்து கூக்குரலிட்டான். என்ன என்று சீறி விழுந்தேன் நான். நரேந்தர் செய்த தப்பு புரிந்துவிட்டது. அதாவது அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ மாமி பாருங்கோ, ஹிந்தியில எண்ணவில்லையே. கணக்கு போடும்போது அவர் தாய் பாஷையில் தானே எண்ணுகிறோம். ஹிந்தியில 4ம் ரோமன் 8ம் ஒரே மாதிரி இருக்கிறதல்லவா? 8ஐ 4 என்று எழுதிவிட்டிருப்பானோ? வாயில் 8 என்று சொல்லி எண்ணி. என் இதயத்தில் யாரோ பாலாபிஷேகம் செய்த மாதிரி இருந்தது. வாருங்கள் என்று அவர்களை அழைத்து வைத்து கொண்டு கணக்கை புரட்டினேன். நரேந்திரனின் கண்களில் நீர் தழும்பி நின்றது. ஆமாம் தாதாஜி, நான் வங்காளியில் தான் மனசுக்குள் எண்ணுகிற வழக்கம் என்று கூறி அவன் என் காலை பிடித்தான். தவறு சரியாகிவிட்டது. வீட்டில் இருந்த மூட்டமும் கலைந்து விட்டது. திடீரென்று சூரியோதயமானது போல எல்லோர் மனமும் தெளிவடைந்து விட்டன. கார்த்திகையை கோலாகலமாக கொண்டாடினோம். நரேந்திரனுக்கு வேஷ்டி தந்தபோது, தாதாஜி, உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற்றுவிட்டேனே, அதைவிட எந்த பரிசு உயர்வாக இருக்க முடியும் என்று கூறி அழுது விட்டான். நான் என் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்த போது கேட்டேன்.
நாங்கள் இருந்த குழப்ப நிலை உனக்கு தெரியவில்லையா என்று. தெரியுமே, முதல் நாளே தெரியும் என்றாள் அவள் அமைதியாக. என்ன தெரியும்? தெரிந்துமா நீ சாவதானமாக கோலம் போட்டு பண்டிகைக்கு ஏற்பாடு செய்தாய் என்றேன் ஆத்திரமாக. இப்ப எதற்கு அதை பற்றி கோபம்? நீங்கள் மனிதர்களை சரியாகத்தான் மதிப்பிடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. தவறு தானாக தெரிய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டே அந்த பிள்ளைகளையும் என்னுடனே இருத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தேன் என்றாள் லக்ஷ்மி. இதைவிட மேலான பரிசு எனக்கு மட்டும் கிடைக்குமா? ஆனால் நான் வாய்விட்டு ஒன்றும் கூறவில்லை, சிரித்தேன். இன்று அதையெல்லாம் அசை போட்டு கொண்டு நின்றதில் என் மனைவி அழைத்ததை மறந்துவிட்டேன். ஆகாரம் பண்ணிவிட்டு வாசலுக்கு வருவோம். நாமும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் குங்கிலியும் தூவ வேண்டாமா நெய் பந்தத்தில் என்றாள். யாருக்காக என்றேன் நான் சிரித்து கொண்டே. நம் பழைய குடும்பத்தின் க்ஷேமத்துக்காகத்தான் என்றாள் லக்ஷ்மி பதில் புன்முறுவலுடன். அவளுடன் ஒப்புக்கொள்வது போல எதிர் வீட்டு பையன் கொளுத்திய பூவானம் செடியாக வளர்ந்து மலர்களாக ஒளியை சிந்தியது. கல்கி இதழில் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.